வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள், அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், தனியார் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற உத்தரவுகளையும் சலுகைகளையும் புதிய நிபந்தனைகளையும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தற்போது 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் தேதி சற்று முன் ஆசிரியர்களுக்கு அதிரடி உத்தரவு. என்ன வகையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு? இந்த உத்தரவின் அடிப்படையில் ஆசிரியர்கள் என்னென்ன சலுகைகளை பெறுவதில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா என்பதை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளி ஆசிரியர்களின் நீண்டகால கோரிக்கைகள் மற்றும் நிர்வாக ரீதியான பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்ப்பதற்கு பள்ளிக்கல்வித்துறை பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக ஜூன் 18 அன்று தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்குனர் அனைத்து மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கும் ஒரு முக்கியமான சுற்றறிக்கையை அனுப்பியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இனி ஆசிரியர்கள் குறைதீர்க்கும் முகாம்களில் வழங்கப்படும் மனுக்கள் மீது நீண்ட நாட்கள் தாமதம் செய்யக்கூடாது என்றும் மிக குறுகிய காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த புதிய உத்தரவுப்படி வட்டார மற்றும் மாவட்ட அளவில் நடத்தப்படும் ஆசிரியர்கள் குறைதீர்க்கும் முகாம்களில் ஆசிரியர்களால் சமர்ப்பிக்கப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது சரியாக 5 வேலை நாட்களுக்குள் அந்தந்த அதிகாரிகள் தீர்வு காண வேண்டும். ஆசிரியர்களின் பணிப்பதிவேடு மற்றும் வாழ்வாதாரம் சார்ந்த பின்வரும் முக்கிய கோரிக்கைகளுக்கு இந்த முகாம்களில் முன்னுரிமை வழங்கப்படும். தற்காலிக பணியில் இருந்து நிரந்தர பணியில் சேர்ந்த ஆசிரியர்களின் பணி வரன்முறை கோரிக்கைகள், நீண்ட நாட்களாக தேங்கி கிடக்கும் மருத்துவ காப்பீடு, ஊதிய உயர்வு மற்றும் இதர பணப்பலன்கள் சார்ந்த மனுக்கள், ஆசிரியர்களின் முறையான விடுப்பு அனுமதிகள் மற்றும் நிர்வாக ரீதியான இடமாற்ற புகார்கள். வழக்கமாக ஆசிரியர்கள் கொடுக்கும் மனுக்கள் மீது மாதக்கணக்கில் முடிவுகள் எடுக்கப்படாமல் தேங்கி கிடப்பதாக புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்தன. இதை கட்டுப்படுத்தவே இந்த 5 நாட்கள் கெடு விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் மனுக்களை பரிசீலித்து அதற்கான தீர்வு அல்லது உரிய பதிலை ஆசிரியர்களுக்கு வழங்க தவறும் அதிகாரிகள் மீது துறை ரீதியான கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்த புதிய சுற்றறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தங்களின் சின்ன சின்ன நிர்வாக தேவைகளுக்காக ஆசிரியர்கள் கல்வி அலுவலருக்கு தேடி அலைவது தடுக்கப்பட்டு அவர்கள் தங்களது கற்பித்தல் பணியில் முழுமையாக கவனம் செலுத்த முடியும். மனுக்களின் நிலை குறித்து ஆசிரியர்கள் ஆன்லைன் அல்லது நேரடியாக மிக விரைவாக தெரிந்து கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மனுக்களின் நிலை குறித்து ஆசிரியர்கள் ஆன்லைன் அல்லது நேரடியாக மிக விரைவாக தெரிந்து கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த தகவல்கள், சலுகைகள், உத்தரவுகள் பற்றி உங்களுக்கு இந்த கூடுதல் தகவல்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.